முதலீட்டாளர்களை ஈர்க்க தூத்துக்குடியில் நடைபெறும் மண்டல அளவிலான முதல் மாநாட்டில் வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலையை திறந்து வைத்த முதல்வர் ஸ்டாலின் முதலீட்டாளர்கள் மாநாட்டையும் தொடங்கி வச்சாரு. உலகின் முன்னணி மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் 14,000 கோடி ரூபாயில மின்சாரம் கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னையில கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்டுச்சு. தூத்துக்குடியில் முதற்கட்டமாக 1,119 கோடி ரூபாயில் 114 ஏக்கரில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கு. 2 பனிமலைகள், 2 கிடங்குகள், கார் பரிசோதனை செய்யும் இடம் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மின்சாரம் கார் தயாரிப்பு தொழிற்சாலையை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் கார் விற்பனையையும் தொடங்கி வச்சாரு. அதனைத் தொடர்ந்து பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றியிருக்காரு. பின்னர் தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டையும் தொடங்கி வச்சு முதலமைச்சர் உரையாடியிருக்காரு. தமிழக அரசின் தொழில்துறை சார்பில் உலகளாவிய முதலீட்டாளர்களையும் ஈர்க்க தூத்துக்குடி, திருச்சி, கோவை, கிருஷ்ணகிரி என பல மாவட்டங்களில் மண்டல அளவிலான மாநாடுகள் நடத்தப்பட இருக்கு. இதன் முதல் மண்டல மாநாடு தூத்துக்குடியில் நடத்தப்பட்டிருக்கு. இம்மாநாட்டில் 32,554 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இதன் வாயிலாக 49,845 பேருக்கு நேரடியாகவும் மற்றும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும்னோ. இம்மாநாடு தொழில்துறையை வலுப்படுத்துவதுடன் அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களுக்கான வேலை வாய்ப்பையும் உறுதி செய்யும்.